உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் பலர் உயிரிழந்தாங்க. இது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும், சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்கு தரல உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தார். அதன்படி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. திமுக அரசை கடுமையாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்தில் தாக்கி பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நாம இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நடக்கக்கூடாத ஒன்று நடந்துடுச்சு, மிக வேதனைக்குரிய ஒண்ணு. அப்படின்னும் போது உடனடியாக எடுத்த நடவடிக்கை என்ன, அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன, இதைதான் எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்ப்பாங்க. அரசியல் பண்ணிக்கிட்டு இல்லாம இதை வச்சுக்கிட்டு தங்களை வளர்த்தி கொள்வதற்கு ஏதாவது பயன்படுத்தலாமா? இன்னும் 10 பேர் சாவாங்களா? இன்னும் அவங்க கஷ்டப்படுவாங்களா? அவங்க கஷ்டப்பட அதை நம்ம பல போராட்டங்கள் மூலமாக நம்ம வளர்த்தி கொள்வதற்கு செய்யலாமான்ற மிக மிக மோசமான ஒரு செயலாகத்தான் இந்த எடப்பாடியினுடைய இந்த ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் அமைஞ்சிருக்கின்றன. ஏன்னா ஒருத்தர் புதுசா ஒருத்தர் கேட்கிறாருன்னா வேற. நீ ஏற்கனவே முதலமைச்சரா இருந்திருக்க. நீ முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு முதலமைச்சருக்குரிய தகுதி தரம் நிலை கூட இல்லாம துப்பாக்கியால சுட்டு 13 பேர் செத்து போறாங்க தூத்துக்குடியில, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்த எடப்பாடி. இந்த நபரு இப்ப பேசுறாருன்னா இவருடைய ஆட்சி காலத்துல 27 பேர் விஷச்சாராயம் குடித்து இறந்து போறாங்க. அப்ப எங்க போனாரு? எங்க போய் பார்த்தாரு? யார அனுப்புனாரு? என்ன நடவடிக்கை சொல்ல முடியுமா? ஏன் நீ போக முடியாட்டினா கூட காவல்துறை அன்றைக்கு அங்கு செய்து கொண்டிருந்த அந்த வேலைகள்ல நீங்கள் யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? காரணம் என்ன தெரியுமா? விஷச்சாராயத்தை, அன்றைக்கு கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்ததே இவர் கட்சிக்காரன் தான், எடப்பாடி கட்சிக்காரன் தான், அதிமுக காரர்கள் தான் அன்னைக்கு அதை செய்தார்கள். இவர் நடவடிக்கை எதுவும் எடுக்காம அப்படியே மேம்போக்காக இருந்து போயிட்டு இன்னைக்கு யாராக இருந்தாலும் கடுமையாக இருப்பேன், இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்ன முதலமைச்சரை பார்த்து போராட்டம் பண்றாரு. இது ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் விவரம் தெரியாதா? இப்ப இன்னைக்கு கூட தனிநபர் கமிஷன் ஒண்ணு போட்டிருக்காரு இல்லையா? நீதியரசன், முன்னாள் நீதியரசர் தலைமையில தனிநபர் கமிஷன் போட்டு விசாரணை. அது மட்டும் இல்லாம உள்துறை செயலாளரையும் டிஜிபியும் போட்டு 2 நாள்ல ஒரு அறிக்கை கொடுங்கன்றாரு. எஸ்பியை இம்மிடியட் சஸ்பெண்ட் பண்றாரு. கலெக்டரை இம்மிடியட்டா டிரான்ஸ்பர் பண்றாரு. 11 பேரை மதுவிலக்கு ஆயத்தீர்வை என்ற அந்த பிரிவினுடைய 11 அதிகாரிகள், அந்த பணியில் இருந்த காவல்துறையினரை, அந்த ஏரியாவில் இருந்தவங்களை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை போட்டிருக்காரு. உடனடியாக விளையாட்டுத்துறை, இளைஞர் நல அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியா போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடுக்கு ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அனுப்பிச்சிட்டாரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு இருக்காரு, மாசு எல்லாருமே அங்க இருக்காங்க. இவங்களும் போய் பாக்குறாங்க. ஆக மக்களை பாதுகாக்க அதற்கான நடவடிக்கை, உரிய தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை, இவைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற முதலமைச்சரை பார்த்து போராட்டம் பண்றாராம். எது நடந்தாலும் படுத்துக்கிட்டு இருப்பாரு, தூங்கிக்கிட்டு இருப்பாரு. கள்ளச்சாராய விஷயம் மட்டுமல்ல, போதைப் பொருட்களை, அதே போல பாலியலை இவருடைய பொள்ளாச்சி பகுதிகளில் அதிமுகவினர் செய்து மக்கள் மன்றத்தால் வெளிப்படுத்தப்பட்டார்கள். மக்கள் போய் பிடிச்சு வெளிப்படுத்தினாங்களே. அப்படிப்பட்ட ஒரு கள்ளச்சாராய பேர்வழியினுடைய தலைவனாக இருக்கிற எடப்பாடிக்கு நம்ம ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கவோ போராட்டம் செய்வோ தகுதியும் இல்லை. ஆர்ப்பாட்டத்தில் இன்னைக்கு பேசும்போது சில விஷயங்களை குறிப்பிடுறாரு. ஆளுங்கட்சியை சேர்ந்த சில பிரமுகர்கள் தான், அதிகாரத்தில் இருப்பவங்க தான் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் தான் வருது. அதனால சிபிஐ விசாரணை கண்டிப்பா வைக்கணும். இல்ல, எதையோ சொல்லணுமே சொல்றாரு தவிர அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? ஏன் நீ சொல்ல வேண்டிதானே? அங்க சொன்னீங்களா அவரு இப்படி இவரு அப்படின்னு மொட்டையா சொல்றீங்களே? ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க, நிருபர்களுக்கு மத்தியில எதையாவது சொல்லணும்னு
தானா ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிக்கிறது, இல்ல இன்னும் சில பேர் அங்க பேசிட்டு கேட்டு சொல்றதை தவிர அதுல எந்த விதமான ஆதாரபூர்வமான உண்மைகள் இல்லை. அதனாலதான் எடப்பாடியினுடைய இந்த பேச்சு, இந்த செயல் என்பது நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கே முதல்ல அனுமதி தரல, போராடி இந்த போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரலன்னா நீ ஒழுங்கான முறையாக கண்டன ஆர்ப்பாட்டம் என்று எழுதி கொடுத்து அதற்கான பர்மிஷன் கேட்டா அது வேறு. ஆர்ப்பாட்டம் என்ற பெயர்ல பின்னணியில இருந்து வயலன்ஸ், வன்முறை, அதை தூண்டி விடுறது ஒரு பக்கம். இன்னும் சில இடங்கள்ல போதைப் பொருட்களை இவங்க ஆர்ப்பாட்டங்கள்ல போதைப் பொருட்கள், கஞ்சாவை போன்றவைகளை பயன்படுத்துகின்ற நிலைப்பாடுகளும் எல்லாரும் விசாரணை மூலமாகவும் பல செய்திகள் வந்த உடனே இவனுங்க தேவையே இல்லை, ஆர்ப்பாட்டமே கூடாதுன்னு கண்டிப்பு செய்த உடனே, காவல்துறை கண்டனம் செய்த உடனே இல்ல நாங்க ஒழுங்கா நடத்துறோம், ஒழுங்கா போறோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து அப்புறம் இப்ப ஆர்ப்பாட்டன்ற பேர்ல கத்திட்டு போயிருக்காரு. அதான் உண்மை. ஆர்.எஸ். பாரதி பேசும்பொழுது விக்கிரவாண்டி தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில சம்பவம் நடைபெறுது, இதுல பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு விசாரணையில தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் ரீதியா இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல் வந்த உடனே, இடைத்தேர்தல் வருகின்ற அந்த நேரத்துல திடீர்னு இந்த தகவல், இந்த நிலைப்பாடுகள் இவைகள் வருதுன்னா ஏழை எளிய மக்கள், பரிதாபத்திற்குரிய அவர்கள் வாழ்க்கை. நம்முடைய முதலமைச்சர் மனிதாபிமானம், மனிதநேயம் உள்ள முதலமைச்சர் கண்ணீர் வடிச்சார். அதனால்தான் இறந்து போனவருடைய குடும்பத்துல அவங்களை வாழ வைக்க, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் பொறுப்பேற்று காசோலையெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மெத்தனால் எங்கிருந்து வருது? புதுச்சேரியிலிருந்து வருகின்ற மெத்தனால் அப்படின்னும் பொழுது, புதுச்சேரியில யாருடைய அரசு? பாஜக என்ற பாசிச கட்சியின் கூட்டணி அரசு. பாஜக கூட்டணி அரசுல எந்த விதமான தடையும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டோல்கேட்ஸ், அங்க இருக்கிற அவர்களை எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட மெத்தனால் வந்துட்டு போகுதுன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவிற்கு அதில் தொடர்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஐயம் எல்லாருக்குமே தோன்றும். ஆக விசாரணையின் மூலமாக தெரியும். சிபிசிஐடி விசாரணை போட்டாச்சு, எல்லா வகையிலேயும் விசாரணைகள் ஆரம்பிச்சாச்சு. விசாரணை முடிவில் தான் இவர்களுடைய செயல்பாடுகள் தெரியும். இந்த நோக்கம் அதைத்தான் அண்ணன் அமைப்பு செயலரான ஆர்.எஸ். பாரதி அவர்கள் அவருக்கே உரிய முறையில் அழகாக அதை சொல்லி இருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தல் பக்கம்தான் அந்த தேர்தல் வருகின்ற காலத்தில் இதை கொண்டு வந்து விட்டு கள்ளச்சாராயம் பாரு, விஷச்சாராயம் பாருன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்துவதற்கு கூட இவர்கள் செய்வார்கள். ஏன்னா பாஜகவுடைய சேர்ந்து இருக்கிறது எல்லாருமே இன்றைக்கு திமுகவை விக்கிரவாண்டி தேர்தல்ல வீழ்த்தி விட வேண்டும், தோல்விகளை செய்ய வேண்டும் என்று பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறது. இதுவும் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிராக திமுகவும் பல போராட்டங்கள் நடத்துச்சு. இப்ப காங்கிரஸும் டெல்லியில போராட்டம்லாம் நடத்தினாங்க. இப்ப அண்மையில் நடந்த நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி அதுவும் பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்துச்சு. இது நீதிமன்றம் வரைக்கும்லாம் போனாங்க. இப்போ இந்த நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் இன்னுமே இந்த நீட் தேர்வு எதாவது முறைகேடு செய்தால் சிறை தண்டனை, அபராதம்லாம் கடுமையாக இருக்கும் அப்படின்னு அமலுக்கெல்லாம் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு பாசிச சக்தி அங்கே உட்கார்ந்தவுடன் எல்லா வகையிலுமே இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு நிலைகளில் எதிர்காலத்தை, வளத்தை பாதிக்க செய்கின்ற வேலையை, RSS கொள்கையை புகுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில எல்லா வகையிலுமே நவீன அறிவியல் கல்வி முறையை விரட்டி அடித்தல், அதை கிட்டக்க விடாம இவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சமூக நிலையிலும் பாடங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் உட்பட அத்துணை பேரினுடைய எதிர்கால நலனை கூட கெடுக்கின்ற விதமாக புதுசாக RSS காரர்களை நியமித்த கொடுமைகள், இதெல்லாம் பாரதிய ஜனதாவுடைய வேலை. அந்த பாரதிய ஜனதா இந்த நீட்டை பற்றி திமுக தொடர்ந்து போரிடுவதை நீங்க சொன்னீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்க்களத்தில்
அந்த நேரத்துல பல்வேறு கட்சிகளும் வந்து நீட் வேணாம் தான், நீட்டு வேணாம் தான் சொன்னாங்க. அந்த நீட்டு வேணாம், நீட்டு வேணாம்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப பாசிச பாஜகவின் பணத்துக்கு அடிமையாகி போயிருப்பதை கூட மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நீட் எக்ஸாம் எதுக்கு, ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது இன்னைக்கு வெளிப்படையாக வட மாநிலங்களில் நீட் எக்ஸாமிற்கான கேள்வி வினாத்தால் கசிந்து விட்டது, வெளியில வந்து விட்டது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஒரு பெரிய ஒர்க்கே பண்ணுது. ஒரு குரூப் அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி நீட் எக்ஸாம் அறிவிப்பாங்களாம். உடனே அந்த குரூப் வந்து பல இடங்களில் தொடர்பு கொள்ளுமா. மாணவர்களிடம் மாணவர்கள் அந்த பரீட்சை எழுத போற மாணவர்களிடம் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் இப்ப வெளியில வருது. யாரு இந்த குரூப், இந்த நீட் யார் அவர்கள்? எல்லாம் பிஜேபி தொடர்புடைய அந்த நபர்களால் நடத்தப்பட்ட இந்த நிறுவனங்களின் மூலமாக கேள்வித்தாள் கீழே போச்சு. அதுக்கு 30 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கலெக்ஷன் பண்ணியிருக்கானுங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நீட்டு தேர்வு முடிவு எழுதி ரிசல்ட் வர்றதுக்கு அவன் தேர்வு ஆணையம் ஒரு ஆள் போட்டு இப்ப இவர்களை நீக்கினானுங்களே, அந்த செட்டில் அந்த அமைப்பு என்ன பண்ணுது? தன்னாட்சி அமைப்பாக இதற்கு முன்பெல்லாம் இருந்தது. ஆனா பிஜேபி வந்தவுடன் பிஜேபியின் கைப்பாவையாக அந்த அமைப்பு போச்சு. அந்த தேசிய கல்விக்குடிக்கான அந்த அமைப்பின் மூலமாக என்ன நடந்தது? இப்ப என்ன கொடுமைகள் நடந்தது? அங்க வினாத்தாள் கசிவு இது போகுது. அதான் அவங்க என்ன தேசிய தேர்வு முகமை அந்த அவர் தான் நாங்க வந்து உடனே நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. அதான் இப்ப வேற வழி இல்லாம இனிமே வச்சிருக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு ஆக்ட், ஒரு நாடகம். அவங்க சொல்றது நீட் தேர்வு முறை தப்பு இல்ல, அது நடத்துற அந்த முகமை அவரு அங்க ஏதோ தவறு நடந்திருக்கு, அது சரி செஞ்சா போதும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, அததான் நாம என்ன சொல்றோம், நீட் தேர்வு கொஸ்டின்ஸினுடைய லட்சணம், அந்த கேள்விகள் தயாரிக்கப்பட்ட நிலை அதெல்லாம் வெளியில வந்துடுச்சு. அந்த கேள்விகளுக்கும் அந்த மாணவர்களுடைய கல்வி படிச்சதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன் இன்னொன்னு தெரியுங்களா? ஒரு மாநிலத்திலேயே இத்தனை பெர்சென்ட பாஸ் பண்ணுன்னு வாங்கணும். தமிழ்நாடுனா 10% போதும், எல்லாம் 5% போதும். யூபிக்கு இவ்வளோ, பீகாருக்கு இவ்வளோ, குஜராத்துக்கு இவ்வளோ, டெல்லிக்கு இவ்வளோன்னு இவனுங்களே போட்டு பரீட்சை எழுதி முடிக்கிறதுக்கு முந்தைய ரிசல்ட் இத்தனை சதவீதத்தை பாஸ் பண்ணி விடு. ஏன் இன்னொன்னு தெரியுங்களா? திராவிட மாடல் அரசு, நம்முடைய அரசினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு. இந்த மோடி 10 வருஷம் கிழிக்கல. குஜராத்ல ஒரு காலேஜ் கூட தொடங்கல, மெடிக்கல் காலேஜ். இப்படி வட மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து இங்க படிக்க வைக்கிறது, தமிழ்நாட்டுல இருக்கிறவனுக்கு படிக்க வாய்ப்பு இல்லாம ஆக்கிறது. சொன்னாங்களாம் RSSல, தமிழ்நாட்டுல என்ன எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான், அதை எப்படி நிறுத்துறது, அதுக்காக இதை செய் அப்படின்ற அளவிற்கு நீட்டின் மூலமாக பாஸ்போர்ட் இங்க கொண்டாந்து சேர்க்கிறான். இந்த கொடுமைகளைத்தான் நாம கண்டிச்சு. இப்ப பாருங்க, தமிழ்நாடு வடநாட்டுலாம் ஒண்ணும் பார்க்கலன்னு யாராவது சொன்னா அவங்களுக்காக சொல்றோம். நேற்றைக்கு ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க? ஹைகோர்ட்ல வந்தக்கூடிய தீர்ப்புல ஒரு ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க? மிக தெளிவாக ரயில்வே மூலமாக கொடுக்கக்கூடிய சலுகைகள் உட்பட ரயில்வேயில் செய்யக்கூடிய பெட்டிகள் இருக்குல்ல, வசதியான பெட்டிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரேங்க், தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கக்கூடிய ரயில் பெட்டிகள் மிக மோசமானதாக ஒதுக்கி தள்ளப்பட்டதாக வடநாட்டிலிருந்து தூக்கி போடக்கூடிய அந்த ரயில்வே பெட்டிகளை கேரேஜஸ் தமிழ்நாட்டுல சேர்க்கலானா? புதுசா இருக்கிறது லட்சக்கணக்கில் செலவு பண்ண பெட்டிகள் வட மாநிலத்திலேயா? இத கோர்ட்டு கண்டிக்குது. அப்போ தமிழ்நாடு என்றால் பிஜேபி எப்படி பாக்குது அப்படின்னு ஒரு உதாரணம். அதேதான் நீட்டு. இப்ப உதவி பேராசிரியர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இந்தியா முழுக்கவும் உதவி பேராசிரியர் செலக்ட் பண்றது. அந்த எக்ஸாம் பேரு நெட்டு. அந்த நெட்டு எக்ஸாமினுடைய கேள்வித்தாளும் கசிஞ்சா, அதுவும் வெளியே வந்து போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? அதுவும் ரத்து செய்யப்பட்டது, இதுவும் தள்ளி வைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பேருடைய கதி என்ன? முதுகலை படிக்கக்கூடியவர்களுக்கான நீட்டை தள்ளி வச்ச யாரோ ஒருத்தர் செய்யற தவறு தானே இது. வந்து இந்த அரசு வந்து நேர்மையா நடத்தும் தான் நினைக்குது. இடையில இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தவறு செய்யறாங்க
அதனால இந்த சிஸ்டமே தப்பு, இந்த அரசு மேல இந்த மாதிரி குறை சொல்வதா? யாரோ ஒருத்தவங்க செய்யற தவறுனால் ஒண்ணு நடக்குதுன்னா அந்த யாரோ ஒருத்தர்ன்றது பிரைம் மினிஸ்டரா இருந்தா, அந்த யாரோ ஒருத்தர் என்பது யூனியன் மினிஸ்டரா இருந்தா, இவர்களுடைய திட்டங்கள் சட்டங்களின் மூலமாக கெட்டு சீரழிஞ்சு போகுதுன்னு சொன்னா யாரோ ஒருத்தர்னா என்ன? இது என்னது? கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயத்தை ஒருத்தவன் எவனோ ஒருத்தவன் வித்தா அதுல செத்து போனாங்கன்றது ஒண்ணு. ஆனா கல்வி முறைகளில், வேலை வாய்ப்புகளில் எல்லா வகையிலையும் இவர்களுடைய சட்ட திட்டங்கள் திருத்தங்கள் இருக்க அத்தனையும் மோசமானது. அதையே நாம நீட்டு வேணா ஒழி அப்படின்னு சொல்றோம், கேட்கல. ஆனால் வட மாநிலத்தில் இருக்கின்ற இடங்களிலும் கூட நீட் எதிர்ப்பு இப்ப வந்து போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா பணக்காரர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கும், பாரதிய ஜனதா RSS காரர்களுக்கும் நீட்டுல சர்வசாதாரணமா கேடும். சாதாரணமா 5 மார்க் 10 மார்க் வாங்கினவங்கலாம் நீட்ல பாஸ்ன்னு போட்டு கருணை மார்க்காம். என்னங்க இது? நுழைவுத் தேர்வுல கருணை மார்க்காம். அவருக்கு உடம்பு சரியில்லை அதனால 10 மார்க் கொடுக்குறோம், இவருக்கு உடம்பு சரியில்லை அதனால 20 மார்க் கொடுக்குறோம். இதெல்லாம் எங்கேயாவது நடந்தது, கேள்விப்பட்டது உண்டா? மிக மோசமான மோசடித்தனமான செயல். கருணை மார்க் எல்லாம் போட்டு. அதனாலதான் சொல்றோம், ஒட்டு மொத்தமா 12 வருஷம் படிச்சுட்டு பிள்ளைங்க அந்த மதிப்பெண்ணில் வந்து கல்லூரியில் சேர்வது சரியானது, முறையானது. இந்த நீட்டு இவர்களே எடுத்து குட்டிச்சுவராக்கியது வெளிப்படுத்தி விட்டார்கள். ஆகவே அதை ரத்து செய்யணும்ன்றதுதான் எல்லாருடைய கோரிக்கை. பார்லிமெண்ட்ல 2022 ஜூலை மாதம் 19ஆம் தேதி லோக்சபா ஒரு தகவலை வெளியிடுகிறது. என்ன தகவல் தெரியுமா? 2016 இருந்து 2020 வரைக்கும் இந்தியா முழுவதும் விஷச்சாராயம், கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போனவர்கள், நாம சொல்லல, பாரதிய ஜனதாவினுடைய பார்லிமெண்ட்ல சொல்லுது. அந்த தகவல் இருந்தால் 6000 பேர் இறந்தார்கள். அந்த 6000 பேர் இறந்தார்கள் அந்த பார்லிமெண்ட்ல சொன்ன பாரதிய ஜனதா தகவல் இருக்கு, அரசாங்கத்தின் தகவல். அதுல 80% பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் அந்த மரணங்கள் நடந்திருக்கின்றன. இந்த தகவல் வந்தது. இதெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி அரைவேக்காடு 420 மலையும் இங்க எல்போர்டு முருகன் வந்து ஒருத்தர் உளறியின் திரியிறாரு. இந்த நபர்களும் அதெல்லாம் போய் பார்க்கணும், வட மாநிலம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து இந்த நாட்டுல நம்ம முதலமைச்சர் எடுத்த மாதிரியான நடவடிக்கையை இனிமேல் பாரதிய ஜனதா முதலமைச்சர்கள் கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத போய் சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு வேலை பார்க்கறாங்க. இது எல்லாமே பித்தலாட்டங்கள். இந்த 2 நபர்களும் என்பவர்கள் உண்மை தெரிஞ்சும் தங்களை வந்து கள்ளச்சாராய வியாபாரிகளாக நம்முடைய அரசு வடமாநிலத்துல இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்க நியாயம் பேசிக்கிட்டு தெரியுற நாடகமாடிகளாக இருக்காங்க. அதைத்தான் சொல்ல வந்தேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.